டு முக ஸ்டோரிஸ். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவமைத்து கொடுத்தார். அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் என்பது சற்று குழப்பமாக இருந்தது. எடிசனும் அவரது மனைவியும் இது பற்றி விவாதித்தார்கள். எடிசன் மனைவி $20,000 கேளுங்கள் என்றார். எடிசனோ இந்த தொகை பெரிய தொகையாக இருந்தால் யாரும் வாங்காமல் போனால் என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருந்தார். பணம் தருவதற்காக நிறுவனத்தின் ஒரு மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பியிருந்தது. இயந்திரத்திற்கான விலையை அதிகாரி கேட்டார். எடிசன் சில நிமிடம் மௌனமாக இருந்தார். எப்படி கேட்பது என்று யோசித்து கொண்டே இருந்தார். பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தின் அதிகாரி, எடிசன் சார், இதோ உங்கள் இயந்திரத்திற்கான முதல் தவணையாக $100,000 என்று சொல்லி அதற்கான காசோலையை கொடுத்தார். மீதி எவ்வளவு என்று சொல்லி அனுப்புங்கள், காசோலையை அனுப்பி வைக்கின்றோம் என்று கூறி இயந்திரத்தை எடுத்துச் சென்றார். அவசரப்படாமல் பொறுமையை காத்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைத்தது. அவசரப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரியால் 4 மடங்கு நட்டம் நிறுவனத்திற்கு ஏற்பட்டது. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமையை முத்துகளை தர முடியும். ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளை உருமாற்றித் தருவது அவனின் பொறுமையே. பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு. அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். வெல்கம் டு முக ஸ்டோரிஸ். கல்லூரியில் புதிதாக சேர்ந்த மாணவர்கள் அனைவரையும் ஆளுக்கொரு எலுமிச்சைப்பழம் கொண்டு வருமாறு முதல் நாளில் பேராசிரியர் சொன்னார். ஏன் எலுமிச்சைப்பழம் என்ற யோசனையுடன் மறுநாள் மாணவர்கள் கொண்டு போனார்கள். அவரவர் இனிஷியலை எலுமிச்சைப்பழத்தில் செதுக்குங்கள் என்றார் பேராசிரியர். மாணவர்களும் செய்தார்கள். கூடை ஒன்றில் அனைத்து எலுமிச்சைப்பழங்களையும் போட சொன்னார்கள். நன்றாக கலந்தார்கள். மாணவர்கள் அவரவர் பழத்தை எடுக்க சொன்னார். இனிஷியலை பார்த்து எல்லோரும் சரியாக எடுத்து விட்டார்கள். அனைவரும் எலுமிச்சைப்பழத்தோலை உரித்துவிட்டு மீண்டும் கூடையில் போட சொன்னார். கலந்தார். மறுபடியும் அவரவர் பழத்தை எடுக்க சொன்னார். எடுக்க முடியவில்லை. யாருடையது என்று அடையாமல் தெரியாமல் மாணவர்கள் விழித்தார்கள். தோலை நீக்கிவிட்டால் அனைத்து எலுமிச்சைப்பழமும் ஒன்றுதான். அதே சமயம் அதன் சுவை என்றும் மாறுவதில்லை. அதுபோல நீங்கள் எந்த சாதி, மதம், இனமாக இருந்தாலும் அடிப்படையில் மனித பண்புள்ளவர்கள். அந்த மனித நேயத்தை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாமல் சகோதரத்துவத்துடன் பழக தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் உங்கள் முதல் பாடம் என்று சொல்லி வகுப்பை முடித்தார். வெல்கம் டு முக ஸ்டோரிஸ். பக்தன் ஒருவன் கோயிலுக்கு சென்றான். அவனது குடியில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் ஆகியன இருந்தன. தேங்காய் பேச ஆரம்பித்தது. நம் மூவரில் நானே கெட்டியானவன், பெரியவனும் கூட என்றது. அடுத்து வாழைப்பழம், நமது மூவரில் நானே இளமையானவன், இனிமையானவன் என்று பெருமைப்பட்டு கொண்டது. கற்பூரமோ எதுவும் பேசாமல் மௌனம் காத்தது. பக்தன் சந்நிதியை அடைந்தான். தேங்காய் உடைக்கப்பட்டது. பழம் தோலுரிக்கப்பட்டது. கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றுமில்லாமல் போனது. பக்தர்களாகிய நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைக்கப்படுவோம். இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசி திரிந்தால் ஒரு நாள் கிழிக்கப்படுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரையில் ஒளி வீசி இறுதியில் மீதிமின்றி இறைவனோடு இரண்டரை கலந்து போவோம்.